கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தீவ வார்த்தை கேட்க போகிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், வார்த்தை மூலம் பேச போகிறார், அதன்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். டிப்ரெஷனாக இருக்கிறவங்களோட டிப்ரெஷனை மாற்றுவார். பயந்து இருக்கிறவங்களோட பயத்தை விலக்கி போடுவார். தேவையில் இருக்கிறவங்களோட தேவைகளை சந்திப்பார். கலங்காதீங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்த நாள், அற்புதத்த நாள், கர்த்தர் சாட்சி எழுப்புகிற நாள். சரியா விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கான வசனம் யோபு 21:22. உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு உயர்ந்தோரையும் நியாயம் தீர்ப்பார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு உயர்ந்தோரையும் நியாயம் தீர்ப்பார். வசனத்தில் இருக்கு, உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவன். யாருன்னு அவர் பார்க்க மாட்டார். நியாயம் நீதி அவருக்கு முன்னால் எல்லாரும் சமந்தான். புரியுதா? உலகத்தில் மனிதன்தான் நீதி நியாயத்தில் வித்தியாசம் பார்ப்பான். ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இன்னும் சிலர் ஜாதி வித்தியாசங்களை பார்ப்பாங்க. ஆனால் தேவன் யாருன்னே பார்க்க மாட்டார். உயர்ந்தவனாக இருந்தான்னா, தாழ்ந்தவனாக இருந்தான்னா, படித்தவனாக இருந்தான்னா, படிக்காதவனாக இருந்தான்னா, பணம் இருக்கிறவனா, பணம் இல்லாதவனா, அவர் ஒரே பார்வையில் பார்ப்பார். எங்கே நியாயம் இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்வார். எங்கே அநீதி இருக்குதோ அங்கே எடுத்து நிற்பார். சரியா? கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஐயோ, எனக்கு நியாயம் கிடைக்கலையே, எனக்கு வெற்றி கிடைக்கலையே, எல்லா இடத்துலையும் ஜெயித்துட்டு இருக்கிறாங்களே, என்னை தோல்வியடை செய்கிறாங்களே, தலையை குனிய பண்ணுறாங்களே, என்ன செய்வதுன்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். சரியா? உலகத்தை பார்க்காதீங்க. உயர்ந்தோரின் நியாயம் தீர்க்கிற கர்த்தரை ஏசப்பா இப்போ உங்கள் முன்னால் கொண்டு வாங்க. நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். பைபிளை வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று நமக்கே வச்சுருக்காரு. சரியா? நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குதான். அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பாக பரலோகம் நரகன்னு 2 இடத்த வச்சுருக்காரு. அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்புவாராம். அவருடைய ஆத்மாவும் அங்கே தான் போகுமா? சரியா? அதாவது தவறு பண்ணவங்களை ஜெயிலுக்குள்ளும், தவறு செய்யாதவங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்கல்ல. அதே போல் தான் நியாயம் தீர்க்க சிங்காசனத்தில் ஆண்டு உட்கார்ந்துருப்பாராம். அந்த ஆண்டு இந்த பூமியில் நியாயம் தீர்க்காமல் இருப்பாரா? நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயம் வெளிப்பட போகுது. எவ்வளோ பெரியவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிரச்சனை கொடுத்தனாலும் சரி, இது நீங்கள் சில வேளையில் உலக பிரகாரமாக தோல்வி அடைந்திருக்கலாம், தோல்வியடை செய்திருக்கலாம். சிலர் இனி தோல்வியடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து நீதி நியாயமாக நியாயம் தீர்க்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைக்கு நன்றி. உயர்ந்தோரையும் நியாயம் தீர்க்கிற தெய்வம். உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நியாயம் கிடைக்கவில்லை என்று இப்போது கலங்கி நிற்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் நியாயத்தை வழங்குவீராக. எங்கே நீதி நியாயம் இருக்குதோ அவர்களுக்கு ஆதரவாய்ந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஊழியக்காரன் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை சூண்டு கொள்ளட்டும். அதே போல திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆவிக்குரிய வாழ்விலும் உலக வாழ்விலும் மேன்மடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக எழும்புவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளில் கமெண்டில் ஜெப விண்ணப்பங்களை போட்டிருக்கிற அனுப்பியிருக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். விலையனும் மாறணும், கஷ்டம் மாறணும், கடன் மாறணும், தேவைகள் சந்திக்கப்படணும். யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அது மட்டும் இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளம் எங்களுக்கு சால்வ் ஆகணும், ஃபைனான்ஸ் பிரச்சனை, அதாவது பண பிரச்சனை மாறணும், இன்னும் வேலை கிடைக்கணும், வியாபாரத்தில் தொழிலில் மேன்மை உண்டாகணும், வர வேண்டிய நன்மைகள் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்கு ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்களோ ஆண்டவர் கிரியை செய்து அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. உடைய ஊழியக்காரன் இப்பொழுது ஜெப குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். நீர் சாட்சிகளை எழுப்பும்படியாய் மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.